வணக்கம். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகளை ஒதுக்கி அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இதில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் சேர்ந்து கையொப்பமிட்டு உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த 27 தொகுதிகள் என்னவென்றால், முதலாவது தொகுதியாக மயிலாப்பூர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இரண்டாவதாக தளி, மூன்றாவதாக மொடக்குறிச்சி தொகுதியும், நான்காவது தொகுதியாக உதகமண்டலமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஐந்தாவது தொகுதியாக அவினாசி தனி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆறாவதாக திருப்பூர் தெற்கு, ஏழாவதாக கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியும், எட்டாவதாக கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்பதாவதாக புதுக்கோட்டை, பத்தாவதாக திருப்பத்தூர் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 11ஆக மதுரை தெற்கு, 12வது தொகுதியாக சாத்தூர் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 13ஆவதாக திருச்செந்தூர் தொகுதி, 14ஆவதாக வாசுதேவநல்லூர் தனி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 15வது தொகுதியாக ராதாபுரம், 16வது தொகுதியாக நாகர்கோவில் தொகுதியும், 17வது தொகுதியாக விளவங்கோடு, 18வது தொகுதியாக ஆவடி தொகுதியும், 19வது தொகுதியாக திருவண்ணாமலை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 20வது தொகுதியாக தஞ்சாவூரும், 21வது தொகுதியாக திருவாரூர், 22வது தொகுதியாக அறந்தாங்கியும், 23வது தொகுதியாக மானாமதுரையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 24ஆக ராமநாதபுரம் தொகுதியும், 25வது தொகுதியாக குளச்சல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, 26வது தொகுதியாக பத்மநாபபுரம் தொகுதியும், 27ஆவதாக ராசிபுரம் தனி தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒதுக்கீடை பார்க்கும்போது 4 தனி தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் திமுக செல்வாக்கு நிறைந்த தொகுதிகளில் நேரடியாக பாஜகவிற்கும் திமுகவிற்கும் போட்டி ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.